200 கிராம் வெல்லத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் பாகு வர்ற மாதிரி செய்துட்ருக்கேன். இன்றைக்கி பண்ண போகிற ஐட்டம் பீட்ரூட் ஹல்வா. பெரிய சைஸ் பீட்ரூட்டை 4ஆக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி விடாமல் அரைக்கணும். அரைச்சா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இப்போ இதை அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே உப்பு போட்டு நல்லா கிண்டணும். ஏன்னா வெல்ல பாகு வந்துடக்கூடாது, வந்தால் ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் கரைஞ்ச உடனே இதை போட்டு கிண்டும் போது பாகுப்பதம் வரும்போது இதுவும் கலக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பீட்ரூட் இதை போட்டு நல்லா கிளறணும். கிளறினா அந்த பாகும் இதுவும் ஒன்றா கலக்கும். சரியா? நான் இரும்பு பாத்திரத்தில் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மாற்றிடுவேன். இரும்பு பாத்திரத்தில் செஞ்சால் அயன் இதில் சேரும். ஏற்கனவே பீட்ரூட்டில் அயன் சத்து எல்லாம் இருக்குது, நிறையா சத்து இருக்குது. வெள்ளத்துலேயும் நல்லா இருக்குது. இதையும் சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். பக்கத்திலே நிற்கணும். சமையல் வேலை பண்ணும்போது விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஜீனி சேர்க்குறேன். ஜீனி எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் அது பளபளன்னு இருக்கும் பாருங்கள். அதனால் பளபளன்னு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஜீனி. சுவையான பீட்ரூட் அல்வா நெய்யெல்லாம் ஊற்றாமல் சூப்பரான ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் கழித்து சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம பால்லையும் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ப்ரெட்டில் தடவி ஜாம் மாதிரி கொடுக்கலாம். அதனால் நான் இதில் நெய்யெல்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் தாளிக்கலை. ஏன்னா எல்லா யூஸ்க்கும் ஆகும். இந்த எப்போ தேவையோ அதில் அப்போ வேணால் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அல்வாவாக சாப்பிடும்போது. மற்றபடி இது ஜாமாக யூஸ் பண்ணலாம், ஜூஸில் போட்டு குடிக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வெல்லம் இருக்குது. வெல்லமும் பீட்ரூட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அம்மாக்கள் நீங்கள் முதல்ல குடிங்க, சாப்பிடுங்க. நன்றி. இந்த பால் விட்டாச்சா? இதில் ஒரு ஸ்பூனு இந்த பீட்ரூட் கிரேவியை விடுங்க. விட்டு நல்லா கலக்கிக்கங்க. கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் குடிக்கலாம், அப்படியேயும் குடிக்கலாம். பீட்ரூட் கலந்த பால் ரெடி. சத்தான பீட்ரூட் கலந்த பால் ரெடி. இதில் எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே வெல்லத்துலேயே இதெல்லாம் மிக்சிங் ஆகிருக்கிறதுனால டைரெக்டாக பாலில் விட்டு கலந்து குடிச்சிடலாம். ஜில்லுன்னு குடிங்க. நன்றி.